அநேக வேளைகளிலே உறவினர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிக்கிறாங்களா புறக்கணிக்கலையா? உறவினர்கள் என்ன செய்யறாங்க? நம்மள புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. எதனால புறக்கணிக்கிறாங்க? நம்மகிட்ட என்ன இல்ல? வசதி இல்ல. ஏன் உறவினர்கள் புறக்கணிக்கிறாங்க? நம்மகிட்ட காசு பணம் இல்ல. ஏன் உறவினர்கள் பகைக்கிறாங்க நம்மள? நம்மால அவங்களுக்கு போய் செய்முறை செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? அதனால என்ன செய்யறாங்க? உறவினர்கள் புறக்கணிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவதில்லை. கர்த்தர் உங்களை வெறுப்பதில்லை. கர்த்தர் உங்களை ஒதுக்கி தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சத்திய வேதத்திலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த மோசேயை புறக்கணித்து தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்கள் மேலே அதிகாரியாய் வைத்தவன் யார்? உன்னை எங்க மேல அதிகாரியா வைத்தது யாருன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க பாருங்க. எனவே மோசே இவர்களை விட்டு ஓடி போனான். 40 வருஷம் வனாந்திரத்திலே அட்ரஸே இல்லாம இருக்கிறான். ஏத்து தேசத்தை விட்டு, தன் சொந்த பந்தத்தை விட்டுட்டு, தன் உறவினர்களை விட்டு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் அட்ரஸே இல்லாம எங்க இருக்கா மோசேன்னு யாருக்கும் தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் தேடி போனார். கர்த்தர் தேடி போனார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அட்ரஸ் உண்டாக்கி தருவார். கர்த்தர் உங்களுக்கு அட்ரஸ் உண்டாக்கி தருவார். வனாந்திரத்துக்கு கர்த்தர் தேடி போறாரு பாருங்க மோசேய. கர்த்தர் பாருங்க இவனை தேடி போய் சேர்த்து கொண்டார். ஊழியத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். சமஸ்த இஸ்ரவேலருக்கும் இவனை தலைவனாக எடுத்து நிறுத்தினார். எந்த ஜனங்கள் இவனை வெறுத்தாங்களோ, ஒதுக்கி தள்ளினாங்களோ, புறக்கணித்தாங்களோ, அதே ஜனங்களுக்கு 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன செய்ய தலைவனாய். கர்த்தர் பாருங்க, எந்த இடத்துல மக்கள் உங்களை வெறுத்து தள்ளினாங்களோ, ஒதுக்கி தள்ளினாங்களோ, எந்த இடத்துல உங்களை வெட்கப்படுற மாதிரி நடத்துனாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். அதே இடத்துல கர்த்தர் நடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறதா? கர்த்தாவே, கல்வாரி சிலுவையில் எனக்காக நீ புறக்கணிக்கப்பட்டி, எதற்காக? இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, என்னுடைய ஜபத்துக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். சத்திய வேதத்திலே பாருங்க, யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை 10 சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறுத்து தள்ளுகிறார்கள். 10 சகோதரர்கள் வெறுத்து தள்ளுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யவன புறக்கணிக்கவே இல்லை. தேவன் கூடவே போறாரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, அந்த வேத பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் வராம நான் அந்த பைபிளை மூடி வந்ததே கிடையாது. யோசேப்புடைய புஸ்தக பகுதியை வாசிக்கும் போது 10 சகோதரர்கள் வெறுக்கிறாங்க. கர்த்தர் வெறுக்கல. கர்த்தர் என்ன செய்யறார்? கூடயே போறார். கூடயே போய் அவனை எய்த்து தேசத்தினுடைய பிரதமர் ஆகிட்டார். இந்த 10 பேரும் 11 பேரும் மத்த எல்லாரும் சேர்ந்து இவன்ட்ட சாப்பாடு நின்றுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படி பிளேட்டை மாத்துறாரு பாருங்க. யாரு உங்களை வெறுத்து தள்ளுனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட நிக்கிற மாதிரி கர்த்தர் மாத்தி விட்டுருவாரு. ஆமென். கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. கர்த்தர் நிச்சயமா செய்வார். சொந்த ஜனம் மோசேயை புறக்கணித்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்யல? புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ வைப்பா. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தார் உங்களை ஒருவேளை வெறுத்திருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம். உங்க வீட்டார் ஒருவேளை உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்களுடைய சொந்த பந்தம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்க சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்களை எடுத்து என்ன செய்வார்? அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்து நிறுத்துவார். ஆமென். இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆச்சரியமாய் இருக்கத்தக்க ரீதியிலே கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எடுத்து நிறுத்துவார். ஒருவேளை உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் அவங்களுக்கு முன்னால அவங்களை எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் என்ன செய்வார்? அவங்களை எடுத்து நிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். வாசிப்போம். சங்கீதம் 27:10.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை என்ன செய்தாலும் புறக்கணித்தாலும், அப்படி வாசிங்க, நல்லா இருக்கும். என் தகப்பனின் தாய் என்னைய புறக்கணித்தாலும் கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார். அப்படி போட்டு வாசி பாருங்க, அந்த வசனத்தை அப்படி போட்டு வாசி பாருங்க. கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், என்னைய புறக்கணிக்க மாட்டார். நீங்க எத்தனை குடும்பத்துல பெத்த தகப்பன் தாய் பிள்ளை புறக்கணிச்சிருக்காங்க. போ, மூஞ்சிலே முழிக்காத, போ, என் முகத்தையே பார்க்காத. நீ பிறந்ததுக்கு பிறகுதான் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. தெருவில் வந்து நின்றுட்டோம், ஒண்ணுமா போச்சு. எந்த நேரத்துல பிறந்து தொலைஞ்சையோ, எந்த நேரத்துல சனிச்சையோ, எல்லாத்தையும் இழந்துச்சேன். சொல்றாங்க சொல்லலையா? சத்தியம் சொல்லுகிறது, உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னைய புறக்கணிக்க மாட்டேன். நான் உன்னைய சேர்த்துக்கொள்வேன், நான் உன்னைய வாழ வைப்பேன். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட காயத்துக்கு தேவன் தருகிற மருந்து என்ன? இதுதான். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் புறக்கணித்தார். எதற்காக? நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்ம அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்காக. ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க, புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் தொங்கினார். அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கினார்? நம்மை பிதாவாகிய தேவன் இணைத்துக் கொள்வதற்காக, பாருங்க, நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக அவர் நம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார். எனவே இன்றைக்கு நாம் பாருங்க, உபவாசம் இருக்கிறதுனால அவர் நம்மை நோக்கி பார்க்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கிறிஸ்துவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உபவாசம் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நீ நோக்கி பார்க்கிறாரு, அதனால இதுவரைக்கும் ஜெபத்துக்கு பதிலே வரல. மறுபடியும் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அநேகர் வந்து நான் மொட்டியை முடக்கி, நான் அப்படியே படலை சுருக்கி அப்படியே 3 நாள் 4 நாள் உபவாசம் இருக்கிறதுனாலதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு, நீ நோக்கி பார்க்கிறாரு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, கிடையாது. உங்க உபவாசம் கிடையாது, உங்க படல் சுருக்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் முகம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்துதான் உங்க என்ன செய்யறார், முகத்தை அவரு பார்க்கிறார். தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அவர் என்ன செய்தார், புறக்கணித்தார். எதற்காக? உங்க முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக. ஆகவே இன்னைக்கு நான் உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என்ன செய்யறாரு, என்னைய நோக்கி பார்க்கிறாரு. எதனால? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. இயேசு கிறிஸ்து நிமித்தமாக இந்த ஜெபத்துக்கு என்ன செய்யறார், கர்த்தர் பதிலை தருகிறார். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கலாம். உங்கள் கணவனாலே, உங்கள் மனைவியினாலே, உங்கள் பெற்றோராலே, உங்கள் பிள்ளைகளாலே, உங்கள் உறவினர்களாலே, உங்கள் உடன் பிறந்தவர்களாலே ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக முன் உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புறக்கணிக்கல. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறார். கர்த்தர் உங்களை அநேக ஆசீர்வாதமாக எடுத்து நிறுத்துவார். நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தீர்க்காயுசாய் வாழலாம், நீங்கள் சுகத்தோடு வாழலாம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் மனுஷன் தேவனை விட்டு தூரமா போனான். தேவன் மனுஷனை விட்டு தூரமா போல, மனுஷன் தான் தேவனை விட்டு தூரமா போயிட்டான். பாவம் தேவனை மனிதனை பிரித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனை மனிதனை இணைத்து விட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் புறக்கணிக்கப்பட்ட நிமித்தமாக பரலோகத்தின் தேவனையும் பாவியான மனிதனையும் இயேசு கிறிஸ்து அவர் இணைத்து விட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு.